யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான், அழித்து விடுவான். இறைவனுடைய வாக்கு பொய்யானதா என்று கேட்கிறேன். இறைவனுடைய வாக்கு பொய்யானதா? வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் உலகத்தில் அழியும், இன்று அழியும், நாளை அழியும், நாளை மறுதினம் நிச்சயமாக உலகத்தில் அவன் அழிவதற்கு முதல் அவனுடைய வட்டியோடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் அழியும் என்பதுதான் அர்த்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ஆரம்ப காலங்களில் நானும் நீங்களும் சின்ன பிள்ளைகளாக என்னுடைய தாயும் தந்தையும் உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் இப்படிப்பட்ட வட்டிகள் சமுதாயத்திலே இருக்கவில்லை. எங்கேயாவது ஒருவர் இருப்பார், அவர் வட்டிக்கு கொடுக்கிறவராக இருப்பார். அந்த காலத்துல ஒரு பௌடிக்கு மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் வயிற்ற பாத்தீங்களாப்பா, வட்டி திண்டு திண்டு தான் வௌரு வச்சிருக்கிறான் என்று சொல்லுவாங்க. இப்ப யார பார்த்து எவன் வட்டியோடு இருக்கிறான் என்று படம் பிடித்து காட்ட முடியாத அளவுக்கு எல்லாரும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த வட்டி சமுதாயத்துக்குள் வருவதற்கான காரணம் என்ன சொல்லுங்கள்? இந்த சமுதாயத்துக்குள் வட்டி வருவதற்கான காரணம் என்ன சொல்லுங்கள்? என்ன காரணம் தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தியாவசியமான சில பொருட்கள் இருக்கிறது. அதை மீறி இந்த உலகத்திலே அனாவசியமான சில பொருட்களுக்காக ஆசைப்பட்டதனுடைய விளைவுதான் இந்த உலகத்தில் வட்டியோடு மனிதன் வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உதாரணத்துக்கு பாருங்கள், தாய்மார்களே, உங்களை அழைத்து சொல்கிறேன், கணவன்மார்களே, உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய சொத்துல இருந்து உங்களுடைய மனைவி வட்டியோடு தொடர்பு பெற்றிருக்கிறாள். அதற்கு நீங்களும் காரணம், உங்களுடைய மனைவியும் காரணம். அவளுக்கு ஈமானை சொல்லிக் கொடுக்க தவறியதும் காரணம், இஸ்லாத்தை படித்துக் கொடுக்க தவறியதும் காரணம். இன்றைக்கு வீடு வீடாக ஸ்பீக்கர் கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் வட்டி கடைகள் வீடை தேடி நாடி ஓடி வருகிறதா இல்லையா? வீடை தேடி நாடி ஓடி வருகிறதா இல்லையா? ஒவ்வொரு சந்தைகளிலும் வைத்து சின்ன சின்ன ஸ்பீக்கர்களிலே அறிவிப்பு செய்கிறார்கள், வாஷிங் மிஷின் லாபாய் லாபாய், அல்லாஹு அக்பர், லாபாய் லாபாய். நம்மட பொம்பளைகளுக்கு லாபாய் லாபாய் என்றா அது என்ன மொழிந்தாலும் விளங்கிரும். விளங்கிச்சானே? லாபம் லாபம் என்று சொன்னா அது என்ன மொழிந்தாலும் விளங்கிரும். இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஒரு ரைஸ் குக்கர் வாங்குவதற்காக, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவதற்காக, ஒரு அல்மாரி வாங்குவதற்காக, ஒரு கபட் வாங்குவதற்காக நானும் நீங்களும் உழைத்த பொருளாதாரத்திலிருந்து அறிந்தோ அறியாமலோ உங்களுடைய மனைவிமார்கள் இன்றைக்கு வட்டியோடு தொடர்பற்றிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. 15,000 ரூபாய் அல்மாரி, 15,000 ரூபாய் அல்மாரி, 15,000 ரூபாய் வேண்டாம், 15,000 ரூபாய் வேண்டாம். உங்களை சிரமப்படுத்தவில்லை, உங்களை கஷ்டப்படுத்தவில்லை. காசு இல்லையா, கவலையை விடுவுங்கள். 1000 ரூபாய் கட்டிவிட்டு மாசம் மாசம் 500 ரூபாய் கட்டுங்கள். அல்லாஹு அக்பர். மாசம் மாசம் 500 ரூபாய் கட்டுங்கள். நாங்கள் மாசத்துக்கு ஒருக்கா உங்களை நாடி வருவோம், தேடி வருவோம். கட்டுகிற போது 500 ரூபாய் கட்டுங்கள். 15 ரூபாய், 15,000 ரூபாய் பெறுமதியான அல்மாரி, 15,000 ரூபாய் பெறுமதியான கபட் நீங்கள் சல்லியை கட்டு முடிகிற போது 18,500 ரூபாய் 20,000 ரூபாயாக மாறுகிறது. நீங்கள் என்ன தெரியுமா பார்க்கிறீர்கள்? அப்பா லேசப்பா, 1000 ரூபாய் கட்டிவிட்டால் கணவன் தருகிற காசில இருந்து மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து விட்டால் வீட்டிலே ஒத்தடியாக கொண்டு போய் 15,000 ரூபாயை கொடுக்காமல் பளபள என மின்னுகிற அழகான அல்மாரியை கொண்டு இறக்கி விட்டு போகிறார்கள். என்ன லாபம் கண்டீர்களா என்று யோசிக்கிறீர்கள்? ஒரு பொருளை இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாங்குகிற போது அந்த பொருளுக்கு ஒரு விலையை காசிக்காகவும் இன்னும் ஒரு விலையை காலம் கடப்பதற்காக கடனை நாங்கள் வாங்கினோம் என்பதற்காக எங்களிடத்திலே ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு மற்றதை தவணை முறைப்படி தாருங்கள் என்று கூட்டி கேட்டால் தெளிவான வட்டியா இல்லையா? தெளிவான வட்டி. எத்தனையோ தாய்மார்கள் அல்மாரியிலே அபாயா வைக்க வேண்டும் என்பதற்காக, அல்மாரியிலே கிட் வைக்க வேண்டும் என்பதற்காக வட்டியோடு தொடர்பட்ட நிலைமைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஏனம்மா இந்த அல்மாரியில் உங்களுடைய உடுப்புகளை வைத்து அலங்கரிப்பதை விட பிஸ்கட் பெட்டிகளிலே வைத்து அந்த உடுப்புகள் அசிங்கமாக போவது ஒரு ஈமானியத்தாக்கி உயர்ந்ததாக இருக்கும். அந்த அல்மாரி வேண்டாம். நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகிற வட்டியோடு சம்பந்தப்பட்ட கேவலங்கட்ட நரகத்தை பெற்று தருகிற இப்படிப்பட்ட அல்மாரி அடப்புக்குள்ள வரக்கூடாது என்று சொல்ல வேண்டிய பெண்
எங்கடா வரமாட்டானா, கொண்டு வரமாட்டானா எப்ப என்று தேடுகிற அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் மாறி போயிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்ம வாஷிங் மிஷினோ, ரைஸ் குக்கரோ, பிளெண்டரோ, அவனோ இவனோ எங்கேயாவது வாங்கணுமாக இருந்தா எங்கேயாவது ஒரு கடைக்கு போகணும், சிங்கர் கம்பெனிக்கு போகணும். அந்த சிங்கர் கம்பெனியில கொண்டு போய் காசை கட்டினா 50,000 பெருமதியான எங்களுக்கு ஃப்ரிட்ஜை தந்துடுவான். 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் பெருமதியான வாஷிங் மிஷினை தந்துடுவான். 7,500 ரூபாய் 8,500 ரூபாய் பெருமதியான பிளண்டரை தந்துடுவான். 15,000 ரூபாய் 17,500 ரூபாய் பெருமதியான அவனை தந்துடுவான். அதோடு சேர்ந்து அவனுடைய நம்பரையும் நமக்கு தந்துடுவான். அங்க 2 பாவங்கள் நடக்கிறது, வேற ஒன்று. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நம்ம வாங்கக்கூடிய பொருள் 50,000 ரூபாய் பெருமதி. மாசம் மாசம் கட்டி 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 வருகிற போது 60,000 முடியும், 65,000 முடியும். தெளிவான வட்டி, தெளிவான வட்டி. நான் கேட்கிறேன், உங்களையும் என்னையும் பெத்த தாய், உங்களையும் என்னையும் பெத்த தாய் இந்த வட்டிக்கு அடிமைப்பட்டாளா? அல்லது ஒவ்வொரு காலையிலும் வண்ணாத்தியை போல மூட்டை மூட்டையாக உடுப்பை கட்டி சொகுசான வாழ்வு வேண்டாம், இந்த உலகம் சொகுசானது அல்ல, மறுமைதான் முக்கியம் என்பதற்காக என்னையும் உங்களையும் பெத்தெடுத்த தாயும் தந்தையும் அந்த வட்டியோடு சம்பந்தப்படாமல் வாஷிங் மிஷினும் வேண்டாம், ஃப்ரிட்ஜும் வேண்டாம், ரைஸ் குக்கரும் வேண்டாம், அவனும் வேண்டாம், இவனும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வட்டியை தூரமாகி வாழ்ந்தார்களா இல்லையா? நான் கேட்கிறேன், அத்தியாவசியமான பொருளாது என்று கேட்கிறேன். ஏன் வாஷிங் மிஷின் இல்லாம உடுப்பு கழுக மாட்டீங்களாமா? வாஷிங் மிஷின் இல்லாம உங்களோட கையால உடுப்பு கழுக மாட்டீங்களா? அதுக்கு மாப்பிளையும் ஒரு காரணம் தான். அவர் ராஜா மாதிரி வருவாரு, ஷர்ட்டை கலட்டுவாரு, டவுசரை கலட்டி எறிவாரு, பொம்பளை ஆயா மாதிரி கூப்பிடுவாரு, அம்மா உடுப்ப கழுகி போடம்மான்னு சொல்லுவாரு, ஐம்பண்ணி கொழுகு என்று சொல்லுவாரு. அவர் இஷ்டத்துக்கு வாரத்தையும் போரத்தையும் போடுவாரு. அவ வீட்டில் ஆயா போல வேலைக்காரி போல உடுப்ப கழுகி கழுகி ஐம்பண்ணி கொடுக்கணும். ஏன் ஏன் என்று கேட்கிறேன் தோழர்களே. நமது வேலைகளை நாம் செய்து கொண்டால், மனைவிமார்களை இலகுபடுத்தினால், வட்டியில இருந்து பாதுகாக்குகிற பொறுப்பை நீங்களும் பெறலாமா இல்லையா? நீங்களும் பெறலாமா இல்லையா? அதை பற்றி யோசிப்பது கிடையாது. மனைவி ஆசைப்படுறா என்பதற்காக வட்டியோடு கொடுப்பீர்களா? ஹராத்தை கொடுப்பீர்களா? ஹராமான பொருளாதாரத்தை கொடுப்பீங்களா? ஹராத்தை அனுபவிப்பதற்காக அனுமதிப்பீர்களா? உங்களை எல்லாம் இப்படிப்பட்ட மாப்பிள்ளைமார்களை எல்லாம் முடித்துக் கொண்டு மண்டை அடிப்பதை விட எங்கேயாவது சென்று கூலி வேலை செய்வது மேல் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பெண்களை பார்த்தால், இன்றைக்கு ஒரு ரைஸ் குக்கர் வாங்குறார் 4,500 ரூபாய், 5,500 ரூபாய். ஊடு ஊடா கொண்டு வாரான், மிஷின்லையும் கொண்டு வாரான், லொரிலையும் கொண்டு வாரான், பட்டாளர்லையும் கொண்டு வாரான், ஆட்டோவிலையும் கொண்டு வாரான். அம்மா கவலையை விடுங்க, 3,500 ரூபாய் மொத்தமா தர தேவையில்லம்மா, 500 ரூபாய் தந்துட்டு எடுங்கம்மா. நீங்க மாசம் மாசம் 250 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் தாங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி இன்றைக்கு வட்டிகள் வளர்ந்து போயிருக்கிறது. அந்த வட்டியோடு இன்றைக்கு நவீனத்துவப்படுத்தப்பட்டு வட்டிகள் வளர்ந்து இருக்கிறது. அதற்கு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள்.